ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா முட்டை பாஸ்தா செய்யலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியா பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட் பார்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே 2 முட்டை உடச்சி எடுத்து கொஞ்சம் தட்டு போட்டு 2 நிமிஷம் நல்லா மூடி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக முட்டை வந்து நல்லா வெந்து பப்புள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு முட்டை வந்து நல்லா அதெல்லாம் மசிஞ்சு வந்துடணும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருந்த ஸ்ப்ரிங் பாஸ்தா அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றி இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இது ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான மசாலா முட்டை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.